வணக்கம். இன்றைக்கு திருவள்ளுவரும் திருக்குறளும் தான் தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் பேசப்படுற ஒரு செய்தியாகிடுச்சு. அதாவது ஏதாவது ஒரு ட்ரெண்டாக ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ திருவள்ளுவரை பற்றி நம்ம சமீபத்தில் தான் பேசி முடித்தோம். திருக்குறளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த திருக்குறள் எப்படியெல்லாம் எல்லா இலக்கியங்கள்லேயும் கையாளப்பட்டிருக்கிறத வாசுப மாணிக்கனார் ஒரு அழகாக ஒரு விஷயத்தில் சொல்லுவார். திருக்குறள் நீரோட்டம் பாயாத இலக்கிய வயல்களே இல்லை. என்ன அழகான விஷயம் பாருங்கள். திருக்குறள் என்பது ஒரு நீரோட்டமாக, இது எல்லா இலக்கிய வயல்கள்லையும் பாஞ்சிருக்கு அப்படிம்பார். இப்போ எடுத்துக்காட்டால் மணிமேகலை என்கின்ற ஐம்பெருங்காப்பியங்களுடைய மணிமேகலையில் திருக்குறளை பற்றிய வரிகளை அப்படியே எடுத்து கையாண்டிருப்பாங்க. அறம்பாடிற்றே ஆயிலை கேள்வ அப்படின்னு ஒரு வரியும் நம்ம பார்ப்போம். சங்க இலக்கியங்கள் திருக்குறளுக்கு முந்தியவை. பின்னாடி வந்த இலக்கியங்களில் சிலப்பதிகாரத்தில், மணிமேகலையில், இன்னும் இருக்கிற காப்பியங்கள் பலவற்றில் திருக்குறளுடைய கருத்துக்கள், திருக்குறளுடைய சொற்கள், இன்னும் சொல்வதாக இருந்தால் அந்த வரிகள் அப்படியே பயன்படுத்தப்பட்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். இவையெல்லாம் இலக்கியத்தில் ஒரு நாளைக்கு நம்ம பார்த்துடலாம். இலக்கியங்களில் திருக்குறள்னு படிக்கலாம், பார்க்கலாம். சரி, திரைப்பட பாடல்களில் திருக்குறள் இருந்ததா? நிறையங்க. அந்த காலத்தில் பல்லவியே என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு பாட்டில் திருக்குறளோடு தான் சில சமயத்தில் ஆரம்பிக்கும். திருக்குறளுடைய பெருமையை சொல்கின்ற பல பாடல்களை நம்ம பார்த்துருக்கலாம். நான் எனக்கு தெரிஞ்ச சில பாடல்களை சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்களை எனக்கு சொன்னாலும் நான் அதை எடுத்து சொல்கிறேன். இப்போ உதாரணமாக அறிவாளின்னு ஒரு படம் வந்தது. அந்த அறிவாளி படத்தில் சமூக சேவை செய்கின்றவராக வருவார் அதனுடைய கதாநாயகன் சிவாஜி. அவர் வானொலியில் பாடுறது மாதிரி ஒரு பாட்டு வரும். அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவன் நமக்களித்த அரும்பொருளே அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். அதில் திருக்குறளுடைய மேன்மையை பூரா வருஷப்படுத்தி அப்படியே சொல்லிக்கிட்டே அந்த பாட்டு முழுவதும் திருக்குறளுடைய பெருமையை சொல்கிற பாட்டு அது. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே டிஎம்எஸ்னுடைய குரலில் வரும். அதுக்கு முன்னாடி கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் ஒரு படத்தில் திருக்குறளை பற்றி சொல்லிக்கிட்டே வருவார். சொல்லிட்டு அது என்னென்ன அறிவை தரும், ஒழுக்கத்தை போதிக்கும், இன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அது எதுக்கு என்ன சொல்லுவார் தெரியுங்களா? தீனா மூணா காணா அப்படின்னு ஆரம்பிப்பார். தீனா மூணா காணா அப்படின்னு என்ன அப்படின்னு ஒரு கூட இருக்கவர் கேட்பார். திருக்குறள் முன்னேற்ற கழகம் அப்படிம்பார். இப்போ நம்ம உடனே தீனா மூணா காணா திராவிட முன்னேற்ற கழகம்னு நம்ம நினைப்போம். அது அப்போ காங்கிரஸ் பீரியடு. அப்படி இருந்தபோது அது பாருங்க, சென்சாரில் அது போயிடக்கூடாதுங்கிறதுக்காக திருக்குறள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு அதில் சொல்லிவிட்டு அதில் அண்ணா பெரியார் அப்படிங்கிற பேரெல்லாம் திருக்குறளுக்குள்ளே வர்ற மாதிரி, பெரியாரை துணைக்கோடல் அப்படிலாம் வரும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து பேசியிருப்பார். அதே போல் எம்ஜிஆர் அவர்களுடைய படத்துலையும் நம்ம ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கிட்ட பாட்டு இது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பல்லாண்டு வாழ்கள்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் வந்தபோது நான்லாம் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு ஒரு நாள் நான் இப்போ சைக்கிளில் போயிட்டுருக்கேன். ஒருத்தர் உழுதுகிட்டே அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்குன்னு பாடுறாரு. என்னன்னு பார்த்தா, ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று ஓதுவோம் அப்படின்னு எம்ஜிஆர் பல்லாண்டு வாழ்க படத்தில் உட்காந்து சேஸ்தாஸ் குரலில் பாடுவார். இப்போ பாருங்கள், அது திருக்குறள்னு உழுகிறவருக்கு தெரியாது, அது திருவள்ளுவர் பாடினார்னு தெரியாது. அது பல்லாண்டு வாழ்க படத்தில் எம்ஜிஆர் பாடின பாட்டு அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு அவர் சொல்கிறார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இந்த திருக்குறளையும் நம்ம பார்க்குறோம். இது தவிர சிவகங்கை சீமைங்கிற படத்தில் பல வசனங்கள் முழுவதும் பூரா கண்ணாசன் எழுதியிருப்பார். அதில் திருக்குறளையே எடுத்து கையாளுவாங்க. மேற்கோள் காட்டுறது பூரா திருக்குறளாக இருக்கும். அப்போ வசனமாக பாடலாக எவ்வளவோ இருக்குது. ஏன் பாய்ஸ் படத்தில் முகநகன நட்பது நட்பன்று நெஞ்சத்தை அகநக நட்பது நட்பு அப்படின்னு இந்த பாட்டு திருக்குறளுங்கிறதே ரொம்ப பேருக்கு தெரியாது. ரஹ்மானுடைய இசையில் இந்த பாட்டு வந்திருக்கும். பாய்ஸ் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருக்குறளை அந்த மாதிரி சொல்கிற வேகமாக சொல்லக்கூடிய முறையிலையும் பார்ப்போம்.
இன்றைக்கு கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழாக பாடக்கூடிய பாடலில் கூட திருக்குறளை வேகமாக சொல்லிட்டா நமக்கே மனப்பாடம் ஆயிரும் போல் நமக்கு தோணுது. அப்போ திருக்குறளை எப்படி சொன்னாலும் இசையோடு பார்க்குறோம், நாட்டிய நாடகமாக பார்க்குறோம், வசனமாக பார்க்குறோம், திருக்குறளினுடைய கருத்துக்களை வச்சு பார்க்குறோம், திரைப்பட பாடல்களையும் அதை இன்றைக்கி ஆளுமை செய்துன்னு சொன்னால் திருவள்ளுவர் காலத்தை வென்றவர் மட்டுமில்லை, திருக்குறளும் காலத்தை வென்றது தான்.